ஹரணம பார்வதி பததே ஹர மகாதேவா. திருச்சிற்றம்பலம். நாடி வந்து நமந்தமர் நள்ளிருள் கூடி வந்து குமைப்பதன் முன்னமே ஆடல் பாடல் உகந்த வாட்போக்கி வாடியத்தனம் வாட்டும் தவிருமே. நமது கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் ஐயர்மலைங்கிற கிராமத்தில் ஸ்ரீ சுரும்பார் புலடி மற்றும் ரத்னகிரீஸ்வர பெருமானுடைய ஆலய வரலாறு. முன்னொரு காலத்தில் ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் போர் நடக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஆதிசேஷனுடைய கழுத்தில் இருக்க ஆபரணங்களில் ஒன்று ரத்தினம் கீழே விழுந்தனால, ரத்தினம் மலையே அப்படியே ரத்தினமாக இருந்தனால ரத்னகிரீஸ்வரர், அங்கே இருக்க சுவாமி பேர் ரத்னகிரீஸ்வரர்னு இருந்தது. அம்பாள் பேர் சுரும்பார் புலடி. இங்கே என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, காவேரியிலேருந்து ஜலம் எடுத்துன்னு வந்து தான் இங்கே அபிஷேகம். சுவாமி, அம்பாள், பரிவார தெய்வங்களுக்கு எல்லாமே. அது எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிற்றரசர்னால இங்கே இந்த பகுதியெல்லாம் ஆண்டு வராங்க. அந்த சிற்றரசருடைய கிரீடமானது தொலைஞ்சு போயிடுது. ராஜாக்களுக்கு முக்கியமானது கிரீடம் தான். எல்லா பக்கமும் போய் தேடி பார்க்குறாங்க, அந்த கிரீடம் கிடைக்கல. நம்ம சுவாமிகிட்ட தரிசனம் பண்ணால் கிடைக்கும்னு செவி வழியாக கேட்குறாங்க. அந்த கிரீடம் சுவாமி அந்தனர் ரூபம், அதாவது குருக்கள் ரூபத்தில், பூஜை செய்கிறவங்க ரூபத்தில் கையில் கிரீடத்தை வச்சுன்னு இங்கே சன்னதியில் நிற்கிறாரு. இப்போ ராஜா இது என்னுடைய கிரீடம் தான் கேட்குறப்போ ராஜா சொல்கிறார், சுவாமி என் கனவுல சொல்லியிருக்கார், பெரிய ஒரு கொப்பரைன்னு சொல்லுவாங்க, பெரிய ஒரு அண்டா ஒன்று காமிச்சு இல்லை காவேரி தீர்த்தம் ஃபுல்லாக ரொப்ப சொல்லியிருக்காரு, ரொம்ப நாளுக்கப்புறம் கிரீடத்தை அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அந்தனர் சொல்கிறார். ராஜாவாச்சு என்ன பண்ணுறாரு, கட்டளை இட்டார். குருக்கள் வீடு இருக்கிறவங்க எல்லாமே வீட்டுக்கு ஒருத்தவங்க தீர்த்தம் எடுக்கணும்னு சொல்லி கட்டளை போடுறார். அதே மாதிரி காவேரிலேருந்து தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஊற்றுறாங்க. அந்த அண்டா ரொம்பவே இல்லை, தண்ணி ஊற்றினே இருக்காங்க. 100 குடத்துக்கு மேலே போகுது, தண்ணி ரொம்பவே இல்லை. கோபம் என்ன பண்ணுறார், ராஜா தன்னுடைய இடுப்பில் இருந்த வாள் எடுத்து அந்தனருடைய தலையில் வெட்டிடுறார். தலையில் வெட்டினோடனையும் அந்த அந்தனர் சுவாமிக்குள்ளே போய் மறைஞ்சிட்றார். சுவாமி அந்த வெட்டுப்பட்ட தழும்பு இன்னும் இருக்கும். அதே மாதிரி சுவாமியை வெட்டிட்டோன்னு சொல்லிட்டு இந்த ராஜாவானவர் தற்கொலை பண்ணிக்க போகிறார். அப்போ அசரீரி கேட்குது, நான் தான் உன்னை தடுத்தாட்கொண்டேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ வாளால் வெட்டப்பட்டனால வாட்போக்கிநாதர்னு பேர், ராஜாலாம் பூஜை பண்ணனால ராஜலிங்க மூர்த்தின்னு பேர், ரத்தின மலையாக இருந்தனால ரத்னகிரீஸ்வரர்னு சுவாமியுடைய பேர். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் காவேரியிலேருந்து 10 கிலோமீட்டர் நடந்து படியேறி தான் அந்த தீர்த்தமானது அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி சுவாமிக்கு இங்கே அபிஷேகம் பண்ணுற பால்லாம் அப்படியே தயிராக மாறுவதா நடந்துட்டுருக்கு, இன்ன வரையும் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி காகம் பரவாமலைன்னு இன்னொரு பேர் இருக்குது. ஒரு பக்தர் பார்த்திங்கன்னா தினமும் ஒரு 10 லிட்டர் பால் எடுத்துன்னு சுவாமி கொடுக்குறத வழக்கமாக வச்சுட்டு வராரு. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த காகம் அந்த பாலை குடிக்கிறதுக்கோசரம் அந்த குடத்து மேலே காலை வைக்குது, பால்லாம் கீழே கொட்டி போகுது. அந்த பக்தர் ரொம்ப மனம் தினமும் எடுத்துன்னு வரேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புலம்புறப்போ சுவாமியுடைய அசரீரி மட்டும் கேட்குது, இந்த பால்லாம் எனக்கு தான் அபிஷேகம் ஆகிருக்கு, கவலைப்பட வேண்டாம்னு சொல்லி அந்த காகத்தை எரிச்சிட்றதா வரலாறு. அன்னையிலேருந்து நம்ம மலையில் காகமே பறக்காது, காகம் பரவாமலைன்னு பேர். அதே மாதிரி இங்கே பக்கத்தில் வைரப்பெருமாள் சன்னதி இருக்குது. அவர் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து வரார், சிவபக்தர். அவர் தன்னுடைய தங்கைக்கு புத்திர பாக்கியம் வேண்டி இங்கே பிரார்த்தனை பண்ணுறார். இப்படி குழந்தை பிறந்துடுதுன்னா சிரச்சேதம் பண்ணிக்கிறதா வேண்டுதல் வைக்கிறார். சிரச்சேதம்னா கழுத்தை வெட்டிக்கிறதா பிரார்த்தனை பண்ணுறார். அதே மாதிரி அவருடைய தங்கைக்கு குழந்தை பாக்கியம் வருது. அதே மாதிரி இங்கே தலையை வெட்டிண்டு நேர்த்திக்கடன் பண்ணுறார். சுவாமி அங்கே வைராக்கியமாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றினால வைரப்பெருமாள் அப்படின்னு நீ அழைக்கப்படுவ அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சந்நிதி வைக்கிறார். அவருடைய வேண்டுதல் என்னன்னு கேட்குறப்போ சுவாமிக்கு அடுத்ததாக மரியாதைலாம் எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லி வைரப்பெருமாள் கேட்குறார். இன்ன வரைக்கும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமிக்கு பழைய மாலை, சந்தனம் அதெல்லாம் சண்டிகேஸ்வரர்கிட்ட தான் சாத்துவாங்க எல்லா சிவன் கோவில்லையுமே. இங்கே நம்ம சுவாமிக்கு சாத்துற சந்தனம் மாலை எல்லாமே வைரப்பெருமாள்கிட்ட தான் சாத்துவாங்க. அந்த மகாதீபாராதனை வைரப்பெருமாளுக்கு தீபாரணை காமிச்சு தான் பக்தர்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவருக்கு தேனும் தேங்காய் பாலும் அபிஷேகம் ஆகிட்டுருக்கு. இங்கே காலை கடம்பர், மத்தியான சொக்கர், அந்தி ஈங்கோய் மலைன்னு சொல்லுவாங்க. காலம்பரை கடம்பர் கோவில் தரிசனம் பண்ணணும், மத்தியான நேரத்தில் இங்கே வாட்போக்கிநாதருங்கிற ரத்னகிரீஸ்வரர் தரிசனம் பண்ணணும், சாயங்காலத்தில் இங்கே பக்கத்தில் திரு ஈங்கோய் மலைன்னு இருக்குது. சேலம் போகிற மெயின் ரோட்டில் திரு ஈங்கோய் மலைன்னு இருக்குது. இந்த 3 கோவிலையும் ஒரே நாளில் தரிசனம் பண்ணால் முக்தி தர்றதா சொல்கிறாங்க. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பததே. ஹர ஹர மகாதேவா.